ஸோ மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி இந்த பரிகாரம் நம்ம செய்யலாம். ஜூன் 6 சனிக்கிழமை, 6ஆம் தேதி சனிக்கிழமை இந்த பரிகாரம் மேம் சொல்றாங்க. ஃபுல் வீடியோ நோட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கல்வியில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறையிற மாதிரி நிறைய கிட்ஸ்க்கு இங்கேயும் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. அப்படியா? ஆமா. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம அந்த ஞானம், அந்த கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் மூலிகைகளை மருந்துகள் கொடுக்குறோம், ஞான ஜோதின்ட்டு. கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம்ஸு, சுகரு, லிவர் ப்ராப்ளம், லிவர்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க. அதனால் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால் அது அந்த சிம்டம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அழகாக மேடம் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேரடியாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஞான ஜோதி அப்படி மேம், ஞான ஜோதின்னு ஒரு மெடிசன் இருக்கான், இங்கே வாங்க அதை வாங்கிக்கோங்க. குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. கடன் தீர்வதற்கும் கல்விக்குமான ஒரு நாள். புதன் பகவானுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய போறோம். ஸோ வீட்டில் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம குழந்தைகளுக்காக இதை நம்ம செய்ய போறோம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒன்று தாங்க நான் சொல்லுவேன், வந்தால் எல்லாம் குணமாயிடலாம். ஏதாவது நிறைய கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம்ஸு, சுகரு, லிவர் ப்ராப்ளம், லிவர்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்க. அதனால் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதனால் அது அந்த சிம்டம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அழகாக மேடம் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை நேரடியாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுக்குற மெடிசனை ஃபாலோ பண்ணி நல்லா ஆயிடலாங்க. இங்கே வந்தால் எல்லோரும் நல்லா ஆயிடலாம், ஆரோக்கியமாக வந்துடலாம். இதுக்கு காரணம் ஒன்று தான், எங்கள் மேம் உங்கள் பேர் சொல்லி ₹1 எடுத்து காயின் எடுத்து உங்கள் பேர் சொல்லியே முடிஞ்சு வச்சுருவாங்க சாமிக்கிட்ட. உங்களோட அந்த உடம்பு நல்லா குணமாகிற வரைக்கும் அது சாமிக்கிட்டே இருக்கும். நீங்கள் குணமாகி போனதுக்கப்புறமா தான் அந்த ₹1 காயின் எடுத்துகிட்டு போய் கோயிலில் போடுவாங்க. அது வரைக்கும் முதல்ல அவங்க தூங்க மாட்டாங்க. உங்களை முதல்ல சரியாக்குற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேம். அதுக்காக தான் இங்கே நிறைய பேஷண்ட்டு, நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு பார்த்து எங்கெங்கேயோ பார்த்து சரியில்லாமல் இங்கே பார்த்து குணமாகறவங்களாம் எக்கச்சக்கமான பேரை நான் ஏன் கண்ணால் பார்த்துருக்கேன். பேஷண்ட் எல்லாம் நான் நிறைய என் கண்ணாலே பார்த்துருக்கேன். அந்தளவு குணமாகிற எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் மேம்க்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பிரச்சனையில் எங்கெங்கேயோ போயிட்டு சரியாக இல்லாமல் வருவாங்க. நானே மேம் நம்பரை கொடுத்து இங்கே பார்த்து அவங்க எனக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும். மெயினாக அவங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுறாங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இங்கே வரணும்னா இங்கே நித்யா மேம்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா உண்மையிலே கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தாங்க இங்கே வர முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் நல்லா ஆகிடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இப்போ நிறைய டாபிக் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்னா, குழந்தைங்க நல்லா படிக்கணும், படிப்பில் ஆர்வம் இல்லை. நிறைய குழந்தைங்களுக்கு படிப்பில் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப நிறைய பேரண்ட்ஸ் அழுகுறாங்க. ஞாபக சக்தி இல்லை, கடன் தீர்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் வெற்றி அடையிறதுக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டேன், இருங்க எங்கள் நித்யா மேம்கிட்ட கேட்டு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. இப்போ நான் உங்ககிட்ட ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஒரு விஷயங்களும் டிப்ஸு நிறையா கொடுக்குறாங்க. வீட்லேயே நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறையா வீட்டில் இருக்கிற டிப்ஸே நிறையா சொல்லியிருக்காங்க. ஆன்மீகம் ரீதியாக நிறையா சொல்கிறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோலேயே உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இருங்க மேமே சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போது நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களாம் கூட நிறைய படிக்க மாட்டேங்கிறாங்க. படித்தாலும் ஞாபக சக்தி இல்லை, மறந்துடுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையில் நிறைய பேர் இருக்காங்க. கடன் அடைச்சிக்கிட்டே இருக்காங்க. கடன் அடையில நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, பணத்தை முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் மேம். எனக்கு நிறைய பேருக்கு அது தேவைப்படும். நிச்சயமா மேம். இப்போது இந்த மாதிரி கல்வியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையிற மாதிரி நிறைய கிட்ஸ்க்கு இங்கேயும் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க. அப்படியா? ஆமாம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம அந்த ஞானம், ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும்
மூலிகைகளை மருந்துகள் கொடுக்குறோம், ஞான ஜோதின்ட்டு. ஓ, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்போ நிறைய பேர் கூட சொல்லுவாங்க ஒரு 40. குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஞான ஜோதி அப்படி மேம். ஞான ஜோதின்னு ஒரு மெடிசன் இருக்கான், இங்கே வாங்க அதை வாங்கிக்கோங்க, குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. சொல்லுங்க மேம். இது ஒரு சிலருக்கு இந்த அல்சைமர் கண்டிஷன் இருக்கும் இல்லைங்களா, வயதானவர்களுக்கு ஞாபகத்திறன் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இதை நம்ம கஷாயமா டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்குறோம். வெரி குட். ஸோ அப்போ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்கு. ஸோ இப்போ இந்த கடன் பிரச்சனை இருக்கு, கல்வி கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்கணும், கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு தானே மேம் வேணும். ஸோ மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி இந்த பரிகாரம் நம்ம செய்யலாம். ஓ, ஜூன் 6 சனிக்கிழமை, 6ஆம் தேதி சனிக்கிழமை இந்த பரிகாரம் மேம் சொல்றாங்க. ஃபுல் வீடியோ நோட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது புதன் பெயர்ச்சி. ஸோ ஒவ்வொரு மாதமும் புதன் பெயர்ச்சி நடக்கும். ஸோ இந்த சனிக்கிழமை வரக்கூடியது ரொம்ப விசேஷமானது, கடன் தீர்வதற்கும் கல்விக்குமான ஒரு நாள். புதன் பகவானுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய போறோம். ஸோ வீட்டில் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம குழந்தைகளுக்காக இதை நம்ம செய்ய போறோம் இல்லைங்களா. ஸோ வீட்டில் பூஜை அறையெல்லாம் நல்லா சுத்தம் செய்துட்டு நம்ம குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டில் பூஜை அறையில நம்ம விளக்கேற்றி நல்ல மனதார புதன் பகவானை நினைச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஸோ வேண்டுதல் என்னவோ அதை நல்லா வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு குழந்தைகளை அழைச்சிட்டு போகணும். அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்றேன். ஸோ குழந்தைகளுக்கு கல்வி நல்லா வரணும் இல்லையா, ஸோ அதனால பென்சில் நோட்டு நம்மளால எவ்வளோ முடியுமோ வாங்கிக்கணும், அதை வந்து தானம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முதல்ல வாங்கிக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு. பச்சை பயிறு நம்ம சுண்டல் செஞ்சுக்கலாம். ஸோ பச்சை பயிறு சுண்டலாக செய்து நெய்வேத்தியத்துக்கு எடுத்துட்டு போகலாம். ஸோ நம்மளோ இல்லை குழந்தைகளோ பச்சை நிற ஆடை உடுத்திட்டு கோயிலுக்கு போகிறது பெஸ்ட். ஸோ இந்த பச்சை பயிறு நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ கோயிலுக்கு போயிட்டு ஸோ புத பகவான் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போன நெய்வேத்தியம் வச்சு குழந்தைகள் பேரில் அர்ச்சனை செய்து நோட்டு புக்கு எல்லாமே அவர்கிட்ட வச்சு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு அவர் பிரகாரத்தெல்லாம் நம்ம சுற்றிட்டு வந்து பச்சை பயிறு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம குழந்தை கையாலையும் நம்மள கொடுக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம நோட்டு பென்சில்லாம் வாங்கிட்டு போனோம் இல்லைங்களா, பென் எல்லாம் வாங்கிட்டு போனோம் எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள்ல பசு இருக்கும், அதற்கு நம்ம அகத்திக்கீரை பச்சை புல் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது நம்ம தானம் கொடுக்கறது மூலயமாகவும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இது முக்கியமான ஒரு பரிகாரம். அதனால அகத்திக்கீரையும் பச்சை புல்லும் வாங்கி நம்ம கோயில்ல இருக்கக்கூடிய பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த பரிகாரம் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது கடனும் பிரச்சனை நமக்கு தீருது, கல்வி சம்பந்தப்பட்ட அதாவது அறிவு தெளிவு நமக்கு உண்டாகுது, ஞானம் உண்டாகிறதுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை. ஸோ இது அதனால இந்த பச்சை பயிறு பொதுவாகவே சொல்லுவாங்க, நல்ல முளை கட்டிய பச்சை பயிறு வந்து குழந்தைகளுக்கு கொடுங்க, அதுல வந்து ஆக்சிஜன் நிறையவே இருக்கும். ஸோ ஆக்சிஜன் இருக்கக்கூடிய உயிரோட்டம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்பொழுது பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும். ஸோ தினம்தோறுமே குழந்தைகளுக்கு நம்ம பச்சை பயிறு கொடுக்கலாம், மாதம் ஒரு முறையோ 2 முறையோ அகத்திக்கீரை உணவுல சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய சிந்தனைகளை வலுப்பெற செய்வதற்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இதை நம்ம பண்ணலாம். கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப சிறப்பானது. தேங்க்யூ. நல்ல அழகான ஒரு பதிவு இது, கவனமாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு தாய் தகப்பனோட ஆசை, குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு. இப்போ குழந்தைங்களுக்கு நிறையா ஞாபக சக்திகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு இங்கே மெடிசனும் இருக்குது. இருந்தாலும் எங்கள் மேம் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கடன் பிரச்சனைக்கு, படிப்புக்கு, பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு அழகான தெளிவான ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து இங்கே நேரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை மேமை பார்க்கணும், ஏதாவது உடம்பு பிரச்சனையாக இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, இங்கே வந்து நேர்லேயே வந்து எங்கள் மேமை பார்த்துட்டு போகலாம், அது இன்னும் நல்லது. தேங்க்யூ.